குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். சனி பயிற்சி பலன்கள். இவர் எப்போ சனி பயிற்சி ஆறாப்புல 29/3/2025 அமாவாசை பங்குனி மாதம் பயிற்சி ஆறாப்புல. இப்போ மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசி, மிதுன லக்கணம் ரெண்டு பேருக்குமே எடுத்துக்கலாம். ராசிக்கு மட்டும் கிடையாது, லக்கணத்துக்கு இது நல்லா வேலை செய்கிறாப்புல. இப்போ என்னென்னா, மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு குரு பயிற்சி வேறு ஆக போகிறாப்புல. அதேமாதிரி ராகு கேது பயிற்சியில் ஆக போகுது. இப்போ என்னென்னா, இவர் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து மீன வீட்டில் இவர் வரப்போகிறாப்புல. இந்த உபஜயஸ்தானம், இந்த உபய லக்கணம் சொல்லுவாங்க. பொதுவாக உபய லக்கணத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இந்த வட்டம் நிறைய வரப்போகுது. என்னென்னா, ஜென்மத்திலேயே குரு பகவான் வரப்போகிறாப்புல. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறாப்புல. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு சம்மந்தப்படுறது இல்லை. ஆனால் இது எங்கே கொண்டு போகும்னா, தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் முன்னேற்றங்கள் கொண்டு வரப்போகுது. 10ல் சனி பகவான் நல்ல ஒரு இதில் பார்ப்பல. ஏன்னா அங்கே அவர் பகை ஆகலை. சரிங்களா? குரு வீட்டு ஆனால் தனுசு வீட்லேயும் மீன வீட்லேயும் எந்த கிரகமும் பகையாகாது. ஒரே ஒரு கிரகம் நீசமாகும். புதன் மட்டும்தான் நீசமாகும். வேறு எந்த கிரகமும் பகையாகாது. சமம், நட்பு அந்த வகையெல்லாம் நிறைய கிரகங்கள் வரும். ஸோ இந்த வருடத்தில் மிதுனில் இருக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக யோகமான ஒரு அமைப்பு வந்திருக்கு. ஏன்னா லக்கணத்தில் குரு பகவானுடைய பயிற்சி வருது. இப்போ சனி பகவான் பயிற்சி ஆன உடனே ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் வேலையில் கொஞ்சம் கடுமையான சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக தொழிலில் ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா 9ல் ராகு பகவான் வரப்பல. 9ல் ராகு பகவான் வரும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு கொண்டு வந்துடுது. பணம், காசு இது எல்லாம் வந்துடுது. அதே போல் பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுது. இன்னாரா இவரா இந்த தொழிலில் இருந்தாப்புல, இந்த வேலையில் இருந்தாப்புல சிறந்த முறையில் ஒரு சிறந்த ஒரு இதில் மாறிட்டாப்புல, ஒரு வேலையில் இந்த அளவுக்கு சாதனை படுத்திருக்காப்புல, இந்த கம்பெனி பிஸ்னஸ் இத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்து வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறது அது. ஏன்னா 9ல் ராகு பகவான் வந்துடுறாப்புல. வெறும் பேரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது கொடுத்துருது. 10ல் சனி பகவான் வந்துடுறாப்புல. ஜென்மத்தில் குரு பகவான் வந்துடுறாப்புல. இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? இது ஒன்றே போதும். விசுவாச ஆண்டில் மிதுன ராசி மிதுன லக்கணக்காரங்களுக்கு வெறும் யோகமான ஒரு அமைப்பு கொடுக்க போகுது இந்த ஆண்டு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.